வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கம்பெனி. அந்த பேஸ்ட் கம்பெனியில் சேல்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனினா தெரியும் இல்லையா, பெரிய 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 படிச்சவங்க, எம்பிஏ படித்தவங்க நிறையா பேர் வந்து எல்லாம் கூடி வந்து ரொம்ப ஹீட்டட் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இப்படி பண்ணால் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அப்படி பண்ணால் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து இன்னொரு இது வருது. ஓகே, நம்ம வந்து சேல்ஸும் இம்ப்ரூவ் பண்ணும், லுக்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் அதை லுக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போடலாம், அந்த மாதிரி டப்பாவில் போடலாம், பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தீர்வே வரல, சரியாக வரல. கரெக்டாக அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே டீ கொடுக்குற ஒரு பையன் வந்து உள்ளே வந்திருக்காப்புல. வந்துட்டு அவர் சொல்கிற இப்படி டீ கொடுத்துட்டே இருக்காப்புல. அது காதில் வாங்கிக்கிறாப்புல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விஷயத்த புரிஞ்சுக்கிறாப்புல. விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு, சார் நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம், நீ என்ன டீ கொடுக்குறோன்னு என்ன பேசுகிற அப்படின்னோடனே அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து பரவாயில்ல, அவன் தான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க. நக்கலாக சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, ட்ரேயை கீழே வச்சுட்டு ஒரு பேஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பார்க்குறாரு. இவன் என்னடா சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து பேஸ்ட் அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல வந்து இந்த பேஸ்டோட வாய் வந்து இந்த குட்டியாக இந்த பேஸ்ட் வருதா, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சோண்டு இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் வாயை வந்து பெருசு பண்ணிடுங்க, பெருசு பண்ணாவே போதும் அப்படின்னோடனே எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு பேஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 நாளைக்கு வரும். ஒருத்தன் வந்து ஒரு பேஸ்ட் வாங்கினா 30 நாளைக்கு வரும். ஆனால் நீங்கள் வந்து வாயை கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் பிதுக்கும் போது கொஞ்சம் சேர்த்தி வரும். அப்போது அந்த 30 நாள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து அவன் 22 நாள் தான் வரும். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பிதுக்கிறனால அது அப்போ என்ன ஆகும், அவன் திருப்பி வந்து ஒரு பேஸ்ட் வாங்குவான். அப்போ நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கொஞ்சோண்டு வாயை திறக்கிறனால நமக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் அருமையான ஐடியான்னு சொல்லி எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் வந்து இந்த பேஸ்டோட வாய் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் வந்து இந்த தேன் வந்து நிறைய பேர் வந்து வேஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து தேன் வாங்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன் வந்து மேலால் எடுக்க நல்லா வந்துடுது. ஆனால் நிறைய பேருக்கு கீழே வந்து தேங்கி போயிடுது. இவங்கனால கையை உள்ள விட்டோ ரொம்ப இதாக நீட்டாக எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம், தேன் வந்து கடைசி வரையில் அவங்க யூஸ் பண்ணி, ஏன்னா தேன் வந்து ரொம்ப உன்னதமான விஷயம், வேஸ்ட் பண்ணவும் முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிந்திக்கிறாங்க. சிந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேன் பாட்டிலோட மூடி வந்து மேலே தானே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, தேன் பாட்டிலோட மூடியை அடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமுத்தி போட்டு நிற்கிற மாதிரி ஒரு பாட்டிலை வடிவமைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாட்டில் இப்படி இருந்ததுன்னா அடியில் தானே மூடி வரும். அப்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் அடியில் மேலே இருக்கிற எல்லா விஷயங்களும் கீழே வந்துடும், ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாமல் தேன் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ நம்ம வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணாதான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ப்ராடக்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்ட்ரடியூஸும் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்பனை பண்ணாதான் பல விஷயங்களுக்கு விட கிடைக்கும். இந்த கற்பனை திறனை நமக்கு வந்து வரணும் அப்படின்னா நிறைய சாதாரண விஷயங்களை நம்ம திருப்பி செய்யணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்யணும். அதுக்கு நமக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம எந்நேரம் பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு நம்மளை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கற்பனை திறனை இழந்துருவோம். சாதாரண விஷயங்களுக்கு நமக்கு விடை கிடைக்காமையே போயிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கற்பனை திறனை வளர்த்தணும். கற்பனை திறன் வளர்ந்தாதான் இன்னமே நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஓகேயா? விமர்சனம். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டை அடி உண்டு. அதே போல் எத்தனை சிறந்த மனிதராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விமர்சனம் உண்டு. இனிய வணக்கம். இது வந்து தினேஷ் வந்து லண்டன்ல அமைச்சிருக்காரு.
நம்ம வந்து விமர்சனத்தை விமர்சனமா எடுக்க தேவையில்லை. ஓகேயா? அது நமக்கு நல்வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளும் நமக்கு இனிமையா இருக்கும். ஓகேயா?